வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு செம்மையா சுவாரஸ்யமான நம்பவே முடியாத ஒரு கதையை தாங்க உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா உண்மையா நடந்திருக்குங்க. இது அது என்னன்னு தெரியுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முயல் போர் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னீங்க, நம்பிக்கல? அது எதுனா குழந்தைங்களோட கதையில வேணா வரலாம், உண்மைகள் நடக்குமா? ஆனா நடந்ததுங்க. 1807 இது நடந்திருக்கு. அப்படி என்னதான் நடந்தது? எப்படி முயல் யார் கூட தான் போர் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மன்னரோடு போரிட்டதுன்னு நம்பிக்கல. அதுலயும் அதோட ரிசல்ட் என்னவா இருந்தது நீங்க கண்டிப்பா யூகிக்கவே முடியாதுங்க. அப்படி என்னதான் நடந்தது, அந்த முயல் ஏன் போர் பண்ணுச்சு, அந்த மன்னர் யார் அப்படின்னு சொல்ற எல்லா கொஸ்டினுக்கும் விடைய இன்னைக்கு வீடியோல முழுசா பார்க்கலாம் வாங்க. இது உங்கள் பிளிங்கிங் பேஜஸ். அது எங்க தொடங்குச்சுன்னா, பிரெஞ்சுல அந்த நாட்டை சேர்ந்த ஒரு மன்னர் மிகவும் சந்தோஷமா இருந்தாரு. காரணம் என்னன்னா, அப்பதான் ஒரு பயங்கரமான ஒரு போரை வெற்றிகரமா முடிச்சு அது சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார் தன்னோட சோல்ஜர்களோடும் நட்பு நாடுகளோடும். அப்ப என்ன நடந்ததுன்னா, அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட உச்சத்துல இருந்தார். இதை நம்ம வித்தியாசமா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி தன் மந்திரியை கூப்பிட்டு, நீ இது மாதிரி ஒரு விஷயத்த செய், நான் அங்க வரேன் ஈவினிங்குள்ளன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அன்னைக்கு ஈவினிங் ராஜாவும் அங்க போறாரு. அந்த மந்திரி அவர் சொன்ன மாதிரியே சில ஒரு விஷயங்களை செய்து வச்சிருந்தார். இவர் போய் நிக்கும் போது அவருக்கு முன்னாடி இருந்தது என்னன்னு தெரியுமாங்க? கூண்டுங்க நிறைய முயல்கள். எஸ், அவர் என்ன சொல்லி இருந்தாரு தெரியுமாங்க? முயல்களை வேட்டையாடணும் அப்படின்னு சொல்றாருங்க. அதுவும் 1-2 இல்லைங்க, 2000-3000 கணக்கான முயல்களை ஒரே இடத்துல கூண்டுல அடைச்சு அங்க வச்சிருக்காங்க. அதுக்கு திறந்து விட்டுனா இவங்க எல்லாருமே அதுல வேட்டையாட ரெடியா இருக்காங்க. இந்த சூழ்நிலை தான் நான் சொன்ன ஒரு சம்பவம் இங்க நடக்க ஆரம்பிக்கும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அடுத்தது நடக்க ஆரம்பிச்சதுங்க. அது என்னன்னு தெரியுமாங்க? இவங்க எல்லாருமே அந்த கூண்டுகளை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முயல்களா வேக வேகமா ஓடி வருதுங்க. அந்த முயல்கள் அப்படியே நிக்காம இவங்க எல்லார் மேலையும் குதிக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலங்க. என்னடா நடக்குதுன்னு தெரியாம எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்சவங்க துப்பாக்கியாலேயோ வேற எதாலையும் ஆயுதங்களால தாக்க முடியாத அளவு கூட்டம் அதிகமா இருந்ததால எல்லா படையினரையும் மேல கீழே விழுந்து ஓடுறாங்க. அதுலயும் முக்கியமா அந்த அரசர் தப்சா போதும் அவரோட குதிரை வண்டியில ஏறி ஓடுறதுக்காக வேகமா போய் குதிரை வண்டியில ஏறாரு. ஆனா அவரையும் துரத்தின்னு போய் அவர் மேலலாம் புரண்டி வைக்குதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படியே தப்பிச்சு அந்த ராஜா ஓடிடுறாரு. அந்த பணியாளர்கள்லாம் இருந்தாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயந்து போய் ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த சம்பவம் தாங்க அந்த மன்னருக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கொண்டு வருது. ஏன்னா இது வரைக்குமே தலை நிமிர்ந்து இருந்த ராஜா இந்த ஒரு சின்ன விஷயத்தால உலகமே சிரிச்சதுன்னு தான் சொல்லுங்க. எதிர்பாராத விதத்துல தான் செய்த ஒரு சின்ன தவறால அவரோட வாழ்க்கையில ஒரு கருப்பு புள்ளியா இது அமைஞ்சது. அந்த மன்னர் யாருன்னு உங்களால யாரால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? கண்டுபிடிச்ச கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் நானே ரிவீல் பண்றேன். எஸ், வரலாற்றுல இது மாதிரி தாங்க. நம்ம எவ்வளவோ நல்ல நல்ல பக்கங்களை எழுதிக்கிட்டே இருப்போம் நம்மளோட வரலாற்று. ஆனா அதுல சின்ன சின்ன தவறுகள் நம்மளோட வரலாற்றுலயே கேள்விக்குறியை கொண்டு வரும். அந்த மாதிரி விஷயம் தான் இந்த கிரேசியான இந்த ஈவெண்ட். இதுக்கு காரணம் என்னவா இருந்தது தெரியுமாங்க? முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த மன்னர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த மந்திரி கையில சொன்ன ஒரே ஒரு விஷயம், முயல்களை புடிச்சிட்டு வாங்க. ஆனா எந்த முயல்கள்னு சொல்ல. அதனால அவர் காட்டு முயல்கள் பிடிக்கிறதுக்குள்ள அந்த நாட்டுல வளர்த்துக்கிட்டு இருந்த முயல்களை புடிச்சிட்டு வந்தார். அந்த முயல்களுக்கு மனிதர்கள் மேல பயமே கிடையாது. காட்டு முயல்கள்னா ஓடும், அதை வேட்டையாடலாம் நினைச்சாங்க இந்த மன்னர் கூட்டம். ஆனா அங்க நடந்தது என்னன்னா, அவங்க எப்பவுமே உணவு கொடுக்கறதுக்காக முயல்களை வளர்த்தாங்கல்ல, அதனால அது உணவு கொடுக்கதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா முயலும் ஒரே நேரத்துல இவங்க மேல விழுந்து புரண்டு இருந்தால்தான் இந்த பிரச்சனையே நடந்தது. இது முயல் வார் அல்ல, பட் முயல்களால் தாக்கப்பட்டு ஓடப்பட்ட மன்னன் அந்த யாரும் தெரியுமாங்க? அது வேற யாரும் கிரேட் நெப்போலியன் தாங்க. நெப்போலியன் மன்னனுக்கு நடந்த இந்த சம்பவம் மக்களுக்கு நிறைய பேருக்கு வியப்பூட்டுற மாதிரி இருக்கலாம். எஸ், இது வரலாற்றுல நடந்திருக்கு. இதுக்கு காரணம் அதுக்கு பசியோடு இருந்ததும் இவங்க உணவை எடுத்துட்டு வராதனாலதான் அது அவ்வளவு ஆக்ரோஷத்தோடு அந்த படையினர் மீது தாக்குதல் நடத்துச்சுன்னு சொல்லப்படுது வரலாற்றுல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப நம்ப முடியாத சம்பவங்கள்லாம் இந்த வரலாற்றுல நிறைய இருக்குங்க. அந்த பக்கங்கள்லாம் நம்ம பிளிங்கிங் பேஜஸ்ல ஒண்ணா பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற எதனா இதுல தவறுகள் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட். அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட இது ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்ததும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு காத்திருக்கு. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை இது உங்கள் பிரவீன் ஃப்ரம் பிளிங்கிங் பேஜஸ்.